இன்னைக்கும் நாம யோவான் 1ஆம் அதிகாரத்திலிருந்து ஒரு சில வசனங்களை தியானிக்கலாமா? யோவான் 1ஆம் அதிகாரம் 45வது வசனம். பிலிப்பு நாத்தான்வேலை கண்டு, நியாயப்பிரமாணத்திலே மோசேயும் தீர்க்கதரிசிகளும் எழுதியிருக்கிறவரை கண்டோம், அவர் யோசேப்பின் குமாரனும் நாசரேத்தூரானுமாகிய இயேசுவே என்றான். அதற்கு நாத்தான்வேல், நாசரேத்திலிருந்து யாதொரு நன்மை உண்டாக கூடுமா என்றான். அதற்கு பிலிப்பு, வந்து பார் என்றான். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வசனத்துல நாத்தான்வேல் கேள்வி கேட்டது போல நீங்களும் உங்களை பார்த்து கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்களா? எனக்குள்ள இருந்து ஏதாவது ஒரு நன்மை உண்டாக கூடுமா? எனக்குள்ள என் வாழ்க்கையில ஏதோ ஒரு நன்மை உண்டாக கூடுமா? நான் இவ்வளவு தோல்விகளை சந்திச்சிருக்கிறேனே, இவ்வளவு கடன் பிரச்சனை இருக்குதே, வாழ்க்கையில சமாதானமே இல்லையே, என் இருதயத்துல சமாதானம் இல்லையே, எனக்குள்ள எப்படி ஒரு நன்மை உண்டாக கூடும்? நான் இவ்வளவு பாவங்களை செஞ்சிருக்கிறேனே, நான் ஆண்டவரை விட்டு தூர விலகி போயிட்டேனே அப்படின்னு நீங்க கேள்வி கேட்டுக்கொண்டே இருக்கிறீங்களா? நீங்க சோர்வுக்குள்ள இருக்கிறீங்களா? ஃப்ரெண்ட்ஸ், உங்களை பார்த்து நான் ஒரு விஷயம் சொல்ல விரும்புறேன், ஒரு விஷயத்தை மறுபடியும் ஞாபகப்படுத்த விரும்புறேன். ஏசப்பா உங்களுக்குள்ளதான் தங்கி இருக்கிறாரு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்க யோசிக்கலாம், எனக்குள்ள அவர் எப்படி தங்கி இருக்கிறாரு? நான் தான் அவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செஞ்சு அவரை விட்டு தூரமா விலகி போயிட்டேனே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா ஏசப்பா ஒரு தடவை அவர் சொன்னா நிச்சயமா அவர் அந்த வசனத்தை நிறைவேற்றாம இருக்க மாட்டாரு. அவர் சொல்றாரு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்றார். அப்போ நீங்க எவ்வளவுதான் அவரை விட்டு தூரமா விலகி போனாலும் அவர் உங்களை விட்டு ஒருபோதும் விலகாத அன்பான தகப்பனாக இருக்கிறார். அவர் உங்களுக்குள்ள இருந்து செயல்படுவார். உங்களுக்குள்ள இருக்கிற எல்லா அழுக்கையும் எல்லா கரைகளையும் அவர் சுத்தம் பண்ணி அவர் தம்முடைய திவ்ய சுபாவங்களை, தம்முடைய மகிமையை, தம்முடைய வல்லமையை உங்களுக்குள்ளே வைத்து அவர் உங்களை வேறு மனுஷனாக, வேறு மனுஷியாக மாற்றி விடுவார்.